யூதர்களுக்கு வந்து ஆபிரகாம் தான் யாரு? முற்பிதா. யூதர்களுடைய தொடக்கமே ஆபிரகாம்ல இருந்து தான் வருது. ரோமர் 4:1 எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைதான் என்று சொல்வோம். ஆபிரகாம் கிரியையினால நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட ஏதுவும் இல்லை. ஆபிரகாம் மாம்சத்தினால எதை சாதிச்சான்? அதாவது விருத்த சேதனம்லாம் கொடுக்கறதுக்கு முன்பதாகவே ஆபிரகாம் நீதிமான் ஆயிட்டான். அதுதான் பாயிண்டே. பவுலோட பாயிண்டே அதுதான். ஏன்னா யூதர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, விருத்த சேதனம் இருக்கணும், அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்கல்ல ஆதி திருச்சபையில. அவர் என்ன சொல்லாரு, எப்பா விருத்த சேதனம்னு ஒரு மேட்டர் வர்றதுக்கு முன்னாடி யாரை நீதிமான் ஆக்கிட்டார்? ஆண்டவர் ஆபிரகாம் நீதிமான் ஆக்கிட்டார். அப்ப அவனோட நீதியே எப்படி உண்டாச்சு? விசுவாசத்தினால மட்டும்தான் உண்டாச்சு, வேற கிரியைனால உண்டாகல. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்களுடைய மேன்மையை பாராட்டி கொண்டு இருக்காங்கல்ல. நாங்க வந்து ஆண்டவருக்காக இதை செஞ்சிருக்கிறோம், ஆண்டவருக்காக அதை செஞ்சிருக்கிறோம், நாங்க இப்படிலாம் வாழ்றோம், அப்படிலாம் வாழ்றோம், அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, எங்களை ஆசீர்வதிக்கணும், அதனால ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும். அது பேர் தான் இது மேன்மை பாராட்டுவது. எதை மேன்மை பாராட்டுறாங்க? மாம்சத்தை மேன்மை பாராட்டுறாங்க. இதெல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். என்னுடைய ரெசூமேல நான் போட்டுக்கலாம், என்னோட பயோடேட்டால நான் போட்டுக்கலாம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை என்று வரும்பொழுது, விசுவாச வாழ்க்கை என்று வரும்போது இது எதுவுமே வேகாது. ஏன்னா பாருங்க, பவுல் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து பெரிய ஞானி. அவர் அந்த காலத்து தியாலஜியில PhD வாங்கினவர், யூத மார்க்கத்திலே ரொம்ப முன்னேறினவர், அது வந்து ரொம்ப தேர்னவரா இருந்திருக்கிறார். என்கிட்ட வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தருக்காக அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, பவுல் என்ன சொல்லாரு, எப்பா உன்னோட நான் அதிகமா சொல்லலாம் அப்படின்றாரு. ஏன்னா நீ ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன்னா அதை விட ஜாஸ்தி நான் பண்ணியிருக்கேன்றாரு பவுல். எப்பா நீ எப்ரேன் தான், நான் உனக்கு மேல உனக்கு அப்பையா அப்படின்றாரு. விருத்த சேதனம் என்பது மாம்சத்துல செய்யற ஒரு காரியம். அதான் சொல்றாரு, மாம்சத்தின் மேல நம்பிக்கையா இருக்காதப்பா. மாம்சத்தின் மேல நம்பிக்கைன்னா மாம்சத்தை வச்சு சில காரியம் நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, அது எல்லாமே உள்ள வந்துடும். ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் மாம்சத்தை வச்சு செய்யறது. அதன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாதா? மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். சோ உங்களுடைய மேன்மை பாராட்டல் யார் மேல இருக்கணும்? கிறிஸ்து மேல இருக்கணும். இயேசு நாமத்துல நான்லாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாருங்க. ஏன்னா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம். அந்த லிஸ்ட்டை மண்டையில வச்சுட்டு இருக்கனாலதான் இந்த பிரச்சனை. அந்த லிஸ்ட்டை தூக்கி வெளியே போடணும். அந்த லிஸ்ட் எப்ப வெளியே போகும்னா, நீங்க நீதிமான்ற சத்தியத்துல நீங்க நிலைத்து நிற்கும் பொழுது இந்த காரியம் எல்லாம் உங்களை வந்து என்ன பண்ணாது, உங்களுக்கு இடரல உண்டாக்காது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். ரோமர் 4:1-5. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். சோ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பா என்ற இந்த சத்தியத்தை கடந்த 5 வாரமாக தியானம் பண்ணிட்டு வரோம். ஸோ நீதிமான் என்ற இந்த சத்தியத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் வேரூன்றி நிற்பது ரொம்ப அவசியமா இருக்குது. ஆமென். ஸோ அநேக கிறிஸ்தவர்கள் வந்து ஏன் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு அற்புதத்தையோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, இல்ல சில நேரம் ரொம்ப கடினமா இருக்கு, இல்ல சில நேரம் பெற்றுக்கொள்ளவே முடியாத மாதிரி ஆயிருது. ஏனென்றால் தான் நீதிமான் என்ற அந்த ஒரு அறிவு இல்லாததுனாலதான். ஸோ இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வந்து பிசாசு பிரச்சனை கிடையாது, இல்ல ஆண்டவட்டி அந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எங்க இருக்குன்னா, நாம் நீதிமான் என்ற அறிவு நமக்கு இல்லை. அறியாமை, இக்னரன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம். தேவனை குறித்த அறிவும் தேவன் எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்ற அந்த வெளிப்பாடும் இல்லாததுனாலதான் நாம் நீதிமான் என்பது நமக்கு புரியாம இருக்கு. ஸோ நீதிமான் என்பது புரியலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர்கிட்ட போக மாட்டோம். நம்ம போறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா நிறைய இடங்கள்ல என்ன பிரசங்கம் பண்ணிடுறாங்கன்னா, நீ பாவி, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு பிரசங்கம் பண்றதுனால நம்மளும் என்ன பண்றோம், பாவின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்மளை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அவரோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, புதிய சிருஷ்டியாக நம்ம இருக்கிறோம். இதுதான் வந்து சத்தியம். இந்த சத்தியத்தை அறியாததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஸோ நீதிமான் என்ற இந்த சத்தியத்துல நீங்க வேரூன்றி நிக்கணும். யூ ஹாவ் டு நோ தட் யூ ஆர் அ ரைச்சஸ் பர்சன்.
எப்பெல்லாம் நீங்க நீதிமானா இருக்கிறீங்க? 24 மணி நேரமும் நீங்க நீதிமானா தான் இருக்கிறீங்க. ஹalleluya. Amen. ரட்சிக்கப்பட்ட அந்த நாள், அந்த நொடியில இருந்து நீங்க நீதிமான். அந்த ஐடென்டிட்டி, அந்த ஸ்டேட்டஸ் வந்து மாறாது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களோட அடையாளம்லாம் மாறாது. இப்ப நான் வந்து ஆண், ஐம் எ மேன், ஐம் எ மேல் ஜெண்டர். ஸோ இது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் மாறுமா? இன்னைக்கு நான் ஆம்பளையா இருக்கிறேன், நாளைக்கு சூழ்நிலை மாறினோன்னா பொம்பளையா மாறிடுவேனா? அப்படிலாம் கிடையாது. என்னோட ஐடென்டிட்டி தட் ஐம் மேல் வில் நெவர் சேஞ்ச். அதே போலதான் உங்களோட ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளம் நீதிமான் என்பது மாறாத ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே அடையாளம் என்னது? நீதிமான். ஹalleluya. சோ இந்த சத்தியத்துல நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஆமென். இந்த சத்தியம் நமக்கு ஒரு வெளிப்பாடாக மாறணும். இது வெளிப்பாடாக மாறும் பொழுதுதான் நம்ம தேவனிடத்துல தைரியமாக போறோம். ஹalleluya. விசுவாசத்தினால வார்த்தையை யூஸ் பண்ணி கிருபையினால நம்ம என்ன பண்றோம்? அற்புதங்களை பெற்றுக்கொள்றோம். ஹalleluya. சோ அற்புதங்களை பெற்றுக்கொள்றதும் சுகத்தை பெற்றுக்கொள்றதும் கடினம்லாம் கிடையாது. நீதிமான் என்ற அறிவு உண்டாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஹீலிங் நடக்க ஆரம்பிச்சிருது, அங்க சுகம் நடக்க ஆரம்பிச்சிருது. நீதிமான் என்ற அறிவு உண்டாகும் பொழுது பிரேக் த்ரூஸ் உண்டாகுது, விடுதலைகள் உண்டாக ஆரம்பிக்குது. ஆமென். ஸோ போன வாரம் வந்து ரோமர் 3 நம்ம தியானிச்சோம். ஸோ இந்த 5 பாட்டு பேசியிருக்கேன், இதுக்கு முன்னாடி 5 பாட்டு பேசியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பாட்டு, தீமைக்கு தூரமாவாய். செகண்ட் பாட்டு போடுங்க, அவரோட கூட இருக்கவும், இயேசுவின் விசுவாசத்தினாலே, பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். இயேசுவே நம்முடைய உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம் நல்லது, த லா இஸ் ஹோலி. ஸோ 5 பாகங்கள் இதுக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 6th பாட்டு, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். இது வந்து 6th பாட்டு. இன்னும் நிறைய பார்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு, நிறைய பாகங்கள் வருது. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுக்குள்ள போகணும், இந்த சத்தியம் நம்மளுக்குள்ள ஸ்ட்ராங்கா போகணும். ஸோ இதெல்லாம் நீங்க போய் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்க 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 தான் விடுதலை உண்டாகும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் உண்டாகும். ஸோ கேட்கறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும், திரும்ப 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 கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ரோமர் 4 ஸ்டார்ட் பண்றாரு பவுல். எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா 3 முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா விசுவாசத்தினாலதான். விசுவாச பிரமாணம், அது போன வாரம் பார்த்தோம் நம்ம. விசுவாசம் ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஸோ விசுவாச பிரமாணம் எல்லாருக்கும் வேலை செய்யும். அதை நான் போன வாரம் பேசியிருக்கேன், அந்த 5th பாட்டில் பேசியிருக்கேன். அதை முடிச்சுட்டு 4வது பாட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா 3 வந்து அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா, என்ன காரியத்தை வந்து கொண்டு வந்துட்டாருன்னா, கிரியையினால கிடையாது, நியாய பிரமாணத்தினால கிடையாது, விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்படுவீங்க, இலவசமாய் மீட்பை கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால. சொல்லுங்க, இலவசமாய். நோ பிரைஸ். உங்க சைட்ல இருந்து ஒரு வேலையை நீங்க கொடுக்க முடியாது, நீங்க என்ன செஞ்சாலும் நீதிமான் ஆக முடியாது. அவர் இயேசுவின் ரத்தத்தை கொண்டுதான் உங்களை நீதிமானா மாற்றி இருக்கிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது நீங்க நீதிமானா மாறிடுறீங்க. சோ இலவசமாய் மீட்பை கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால நீங்க நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கீங்க. அவருடைய கிருபை அது, கேரிஸ். ஆமென். இட் இஸ் இஸ் கிரேஸ். ஹalleluya. அந்த வேர்ட் கேரிஸ் வந்து அன்மெரிட்டட் ஃபேவர், அதாவது வந்து நிபந்தனை இல்லாத தயவு, நோ கண்டிஷன்ஸ். ஆண்டவர் சைட்ல ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீங்க என்கிட்ட வந்தா உன்னை ஏற்றுக்கொள்றேன், நான் உன்னை நீதிமான் ஆக்கிடுறேன். அவர்கிட்ட நம்ம போகணும், அது ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்கிறாரே தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ஹalleluya. நீங்க அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா அவர் உங்களை கழுவி சுத்திகரிச்சிருவார். நீங்க உட்காந்து உங்களை கழுவ முடியாது, உங்களை சுத்தமாக்க முடியாது. அவர் உங்க பாவங்கள் எல்லாம் இயேசு ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சு உங்களை நீதிமானா மாற்றி புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவங்க மேல ஊற்றுறார். ஹalleluya. சோ இதெல்லாம் வந்து அவர் பேசிடுறாரு. ரோமர் 3 வந்து பேசி முடிச்சுட்டு, இது எப்படி நடக்குது? கிரியா பிரமாணம் இல்ல, விசுவாச பிரமாணத்தினால். சோ விசுவாசத்தின் மூலமா தான் நடக்குதுன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு இப்ப ரோமர் 4 ஸ்டார்ட் பண்றாரு. எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஆபிரகாமை வச்சு ஸ்டார்ட் பண்றாரு. ஏன் ஆபிரகாம் வச்சு ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, யூதர்களுக்கு வந்து ஆபிரகாம் தான் யாரு? முற்பிதா. யூதர்களுடைய தொடக்கமே ஆபிரகாம்ல இருந்து தான் வருது. இஸ்ரவேல் தேசமே ஆபிரகாம்ல இருந்து தான் தொடங்குது. அதனாலதான் ஆபிரகாமை வந்து பிதான் கூடுவார்கள் அவர்கள். ஆபிரகாம், இங்க பாருங்க, இங்க 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 வசனமும் அப்படிதான் வருது. ரோமர் 4:1 நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஏப்ரஹாம் அவர் ஃபாதர். சோ யூதர்கள் பொறுத்த வரைக்கும் ஆபிரகாம் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறார். he holds a very important position. ஏன்னா அந்த யூத மார்க்கம், அதாவது ஜுடைசம், இஸ்ரவேல் தேசம் எல்லாமே எங்கிருந்து தொடங்குது? ஆபிரகாம்ல இருந்து தான் தொடங்குது. இயேசு கிறிஸ்து எதுக்குள்ள இருந்து வர்றாரு? ஆபிரகாம்குள்ள இருந்து தான் வர்றாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமோட வம்சத்துல தான் தாவீது வராரு, அப்படியே அந்த வம்சத்துல தான் இயேசுவும் வராரு. சோ ஏப்ரஹாம் பிளேஸ் a very important role in Jewish history. யூதர்களுடைய வரலாறுல ஏப்ரஹாமுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. ஆமென். சோ இங்க ஆபிரகாம் வச்சு ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உங்க முற்பிதாவான ஆபிரகாம் எப்படி நீதிமான் ஆனாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு.
ரோமர் 4:1 எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைதான் என்று சொல்வோம். ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்படல. கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட ஏதுவும் இல்லை. இந்த முதல் 2 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் மாம்சத்தினால எதை சாதிச்சான், அதுதான் அர்த்தம். வாட் ஷால் வி சே தட் ஏப்ரஹாம் அவர் ஃபாதர் வாஸ் ஃபவுண்ட் அக்கார்டிங் டு த ஃபிளஷ். மாம்சத்தினால அவன் என்ன நடந்துச்சு, மாம்சத்தினால என்ன மேன்மையும் அவன் பாராட்ட முடியாது. சரி, இன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்களுடைய மேன்மையை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்கல்ல. நாங்க வந்து ரொம்ப பரம்பரையா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நாங்க வந்து ஆண்டவருக்காக இதை செஞ்சிருக்கிறோம், ஆண்டவருக்காக அதை செஞ்சிருக்கிறோம், நாங்க இப்படிலாம் வாழ்றோம் அப்படிலாம் வாழ்றோம், அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, எங்களை ஆசீர்வதிக்கணும், அதனால ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும். அது பேர் தான் இது மேன்மை பாராட்டுவது. இது எதை மேன்மை பாராட்டுறாங்க, மாம்சத்தை மேன்மை பாராட்டுறாங்க. அதுதான் வந்து 2வது வசனத்தையும் சொல்றாரு. ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. அப்படின்னா இஃப் ஏப்ரஹாம் இஸ் ஜஸ்டிஃபைட் பை ஒர்க்ஸ், மேன்மை பாராட்ட என்ன இருக்கு, தேவன் முன்பதாக மேன்மை பாராட்ட ஏதுவும் இல்லையே. நீங்க ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே நான் இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு போனீங்கன்னா நீங்க எதை மேன்மை பாராட்டுறீங்களா, உங்களுடைய கிரியை, அந்த உங்க கிரியைனா உங்க மாம்சத்தை மேன்மை பாராட்டுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறேன் என் வாழ்க்கையில, டெய்லி காலையிலே நான் வந்து என்ன பண்றேன், 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றேன். அப்புறம் வேற என்ன பண்றோம், அப்புறம் வாரத்துல 4 நாள் ஃபாஸ்டிங் பண்றேன். அப்புறம் ஒரு பொட்டு தங்கம் கூட என் கழுத்துலயும் காதுலயும் கிடையாது. வெள்ளை சட்டையை தவிர வேற சட்டையை போடுறது கிடையாது. சபையில ஃபர்ஸ்ட் ரோல மட்டும்தான் உட்காருவேன். பாஸ்டர் பார்த்தா என்னதான் ஃபர்ஸ்ட் பாப்பாரு சபையில, அந்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் இருப்பேன். புரியுதுங்களா? இது எல்லாமே நல்லதுங்க. சொல்லுங்க, இது எல்லாமே நல்லது. இது எதுவுமே கெட்டது கிடையாது. இது எல்லாமே நல்லது. இதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஐ ஹைலி என்கரேஜ் யூ டு டூ. உங்களை உற்சாகப்படுத்துறேன், இதெல்லாம் கண்டிப்பா செய்யுங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்றீங்களா, சூப்பரா ஜோம் பண்ணுங்க, ரொம்ப நல்லதுங்க. வேதத்திலே போட்டிருக்கு, அதிகாலையில தேவனை தேடுன்னு வேதத்திலே வசனம் இருக்குது. இயேசுவும் என்ன பண்ணாரு, ராவெல்லாம் ஜெபம் பண்ணினார். ஆனால் அதை வைத்து கொண்டு நீங்க நீதிமான் ஆகணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா ஃபெயில் ஆயிருவீங்க. இதுதான் வந்து பவுல் எழுதுறார். ஏன் பவுல் வந்து இதை ரொம்ப ஆணித்தரமா எழுதுறாருன்னா, பவுலோட வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு. பவுல் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ எந்த வேலையும் கிடைக்காம கடைசியில ஊழியத்துக்கு வந்தாரு, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது பவுல். நானா வளர்ந்து வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுல ஒரு 4 புள்ள 5 புள்ள இருக்குன்னா சொல்லுவாங்க, ஒரு மூத்த 4 புள்ள நல்லா படிக்குதுங்க, கடைசி பையன் தான் ஒழுங்கா படிக்க மாட்டான், பேசாம ஊழியத்துக்கு அனுப்பிடலான் இருக்கேன். ஊழியம் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஊழியம் பண்றது ஈஸின்ட்டு. ஊழியம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும், சரிங்களா? அது மேன்மை பாராட்டத்தை சொல்லலைங்க, நான் சொல்றேன், ஃபேக்டை சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய காரியங்களை வந்து உட்கார்ந்து படிச்சு புரிஞ்சு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அது என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, போதிக்க வேண்டியதா இருக்கு. சும்மா இஷ்டத்துக்கு எனக்கு தோன்றதெல்லாம் போதிக்கிறதுக்கு ஊழியம் பண்ண முடியாது, அப்படி ஊழியம் பண்ண முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பவுல் மாதிரி ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா பாருங்க, பவுல் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவர் வந்து பெரிய ஞானி. அவர் அந்த காலத்து தியாலஜில பிஹெச்டி வாங்கினவர். அந்த காலத்துல பிஹெச்டி வாங்குறாங்களே இன்னைக்கு நிறைய பேர், டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்து டாக்டர் அவர் தியாலஜில. அவர் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் படிச்சிருக்கிறாராம். அவர் இருந்த காலத்துல வந்து கமாலியல் ஒரு பெரிய இவர் இருந்திருக்காரு, ஒரு வேத வல்லுனர். அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு, டிசைபிளா இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் போய் படிச்சு யூத மார்க்கத்திலே ரொம்ப முன்னேறினவர், அது வந்து ரொம்ப தேர்னவரா இருந்திருக்கிறார். ஆனா பவுல் வந்து அவருடைய படிப்பையோ திறமையோ அவருடைய பக்தியை மேன்மை பாராட்டவே இல்லை. அது எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, பிலிப்பியருக்கு வந்துருங்க. பிலிப்பியர் 3 எழுதுறாரு, ரொம்ப அருமையா எழுதுறாரு. 1ல இருந்து 7வது வசனம் வரைக்கும் படிங்க. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்ச
சிஸ்டர், இது இந்த 3 வருஷத்தை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாருல, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா பவுல். சில நேரங்கள் அப்படிதான் பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அப்பதான் வந்து என்ன பண்ணுறது புரியுது. ரொம்ப சாஃப்டா பேசும்பொழுது என்ன ஆக மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. சரிங்களா? அதனால பவுல் பைபிள்ல தான் இருக்குங்க இந்த வசனம்லாம், நான் வெளியில இருந்து எதுவும் நான் படிக்கல. பைபிள்ல தான் பவுல் இப்படி பேசுறாரு. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்புறம் வேற யாருக்கலாம்? பொல்லாத வேலையாட்கள், ஈவில் ஒர்க்கர்ஸ் எச்சரிக்கையா இருக்கல். சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கல். ஏன் இது யார் இந்த குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி திருச்சபையில ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன பண்றது, எல்லா திருச்சபைக்குள்ளேயும் போயிட்டு, நீ ரட்சிக்கப்பட்டியா, அதெல்லாம் பத்தாது, நீ என்ன பண்ணணும், போய் விருத்த சேதனம் பண்ணணும், நீ இப்ப நியாயப்பிரமாணத்துல போட்டிருக்க மாதிரியே எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டளைகள் வச்சிருந்தாங்க. எப்படி கை கழுவணும், எப்படி சுத்தம் செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்டதை வச்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்போ கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அது அப்ளிகபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜூவிஷ் லாஸ் வந்து எது வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஏசு சிலுவைக்கு போற வரைக்கும் தான் அது ஒர்க் ஆகும். ஏசு சிலுவைக்கு போயிட்டு உயிரோட எழும்பிட்டாரு, இப்ப அது எதுவுமே ஒர்க் ஆகாது. நல்லா கை கழுவுன ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் தர மாட்டார். புரியுதுங்களா? ஆனா இவனுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, இந்த யூதர்கள், அதாவது இந்த யூதர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்களும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, இயேசு விசுவாசம் மட்டும்லாம் பத்தாது தம்பி, போய் சர்க்கம்சிஷன் பண்ணு. சர்க்கம்சிஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்றால், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. புறஜாதிகளுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆபிரகாமுக்கு சொல்றாருல, ஆபிரகாமுக்கு சொல்றாரு, எப்பா நீ வந்து என்ன பண்ணு, நீனும் உன் வீட்டார் என்ன பண்ணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாரு. 8வது நாள் எல்லா ஆண் பிள்ளையும் என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணும். ஸோ ஆபிரகாமுக்கு கொடுத்து யூதர்கள் அதை ஃபாலோ பண்ண ஒரு முறைமை அது. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த ரச்சிக்கப்பட்ட யூதர்கள் ஆதி திருச்சபையில வந்து வெறும் யூதர்கள் மட்டுமா ரச்சிக்கப்பட்டு வந்தாங்க, கிரேக்கர்கள் இருந்தாங்க, கானானியர்கள் இருந்தாங்க, அநேக ஜாதிகள் இருந்தாங்க உள்ள. ஏர்லி சர்ச் வாஸ் அ மல்டி ரேஷியல் சர்ச், மல்டி எத்தனிக் சர்ச். எல்லாருமே உள்ள இருந்தாங்களா. இன்னைக்கு இருக்க சபை மாதிரி தாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு சபைக்கு போனீங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம்ல, தமிழ்காரங்க இருக்கிறாங்க, தெலுங்குக்காரங்க இருக்கிறாங்க, மலையாளம் இருக்கிறாங்க. கரெக்டா பாத்திருக்கீங்களா? சில சபைகள்ல வந்து வெள்ளக்காரன்லாம் கூட வந்து உட்காந்துருக்கான். இந்தியாலேயே சொல்றேன், மல்டி ரேஷியல் மல்டி கல்ச்சரலா உட்காந்துருக்கும் இருப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட போய் சொல்றது, எப்பா இதெல்லாம் பத்தாதுப்பா, நீ என்ன பண்ணு, யூதன் மாதிரி வாழ ஆரம்பிச்சிரு, நீ என்ன பண்ணு, விருத்த சேதனம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அவங்கள போட்டு வந்து டார்ச்சர் பண்றது. அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பேர் வச்சிருக்கிறாரு, நாய்கள். அவங்களதான் பார்த்து என்னன்னு சொல்றாரு பவுல், நாய்கள்ன்ட்டு. ஹalleluya. அடுத்தது என்னது, ஈவில் ஒர்க்கர்ஸ். இந்த 2வது வசனம் போடுங்க. ஈவில் ஒர்க்கர்ஸ், பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்கள். சுண்ணத்துக்காரன்னா விருத்த சேதனம் பண்ணுன்றது ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களை அப்படி பேர் வச்சிருக்காங்க. நீ விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும், பண்ணலன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நேசிக்க மாட்டாருன்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்களை குறித்து நீங்க எப்படி இருக்கணுமா, பவுல் என்ன சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்கள்ன்றார், எச்சரிக்கையா இருங்கள்ன்றார். யூ அண்டர்ஸ்டாண்ட், பி வெரி வெரி இது சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. 3வது வசனம் படிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம் என்பது மாம்சத்துல செய்யற ஒரு காரியம். அதான் சொல்றாரு, மாம்சத்தின் மேல நம்பிக்கையா இருக்காதப்பா. மாம்சத்தின் மேல் நம்பிக்கைன்னா மாம்சத்தை வச்சு சில காரியம் நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, அது எல்லாமே உள்ள வந்துடும். ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் மாம்சத்தை வச்சு செய்யறது. அதன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாதா, மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். சோ உங்களுடைய மேன்மை பாராட்டல் யார் மேல இருக்கணும், கிறிஸ்து மேல இருக்கணும். உங்களுக்கு நீங்க மேன்மை பாராட்டலாங்க, நான் தான் மேன்மை பாராட்டுறேன். கண்டிப்பா நான் மேன்மை பாராட்டேன். என்ன தெரியுமா மேன்மை பாராட்டுறேன், என் கூட இயேசு இருக்கிறான்றத நான் ரொம்ப அதிகமா மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா அதுதான் சத்தியம். கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறான்றதை நான் அதிகமா மேன்மை பாராட்டுறேன், ஏன்னா அதுதான் சத்தியம். ஹalleluya. என்னை விட்டு அவர் விலகவும் மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை ஆசீர்வதித்தே ஆசீர்வதிக்கிறார், என்னை பெருகவே பெருக செய்வார், நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், நான் கீழாகாமல் மேலா இருப்பேன்னு சொல்றேன். அது எதை வச்சு சொல்றேன்னா, என் மாம்சத்தை வைத்து நான் சொல்லல, ஏதோ நான் பெரிய ஒழுக்கம், நான் ஏதோ ஊழியம் பண்றேன் அதனால நான் மேன்மை பாராட்டல. எதனால இந்த மேன்மை பாராட்டல், கிறிஸ்துவினால ஆவியில நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன். இந்த மேன்மை பாராட்டல் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? கொரோனா டைம்ல நான் ஒரு மேன்மை பாராட்டினேன். என்ன தெரியுமா சொன்னேன், எனக்கு கொரோனா வராதுன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்,
எனக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரொம்ப பயங்கர ஹெல்த்தியா இருக்கிறேன், சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சிருக்கிறேன், கட்டுக்கட்டா மசில்ஸ் வச்சிருக்கிறேன், அதனாலயா? கிடையாது. எனக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. ஹalleluya. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பின அதே ஆவியானவர் உங்களில் வாசம் செய்தார். ரோமர் 8:11 சொல்றாரு பாத்தீங்களா? அவர் உங்கள் சரீரத்தை, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு இருக்கிறதுனால எனக்கு கொரோனா வராது, வியாதி வராதுன்னு நான் மேன்மை பாராட்டிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? Thank you, Lord. இந்த மேன்மை பாராட்டல் நல்லது. சொல்லுங்க, இந்த மேன்மை பாராட்டல் நல்லது. இந்த மேன்மை பாராட்டல் நல்லது. ஏன்னா நீங்க கிறிஸ்துவ மேல மேன்மை பாராட்டி இருக்கீங்க. ஆனா இந்த மேன்மை பாராட்டல் சொல்லும் போது தான் எல்லாரும் ரொம்ப திமிர்றா அவனுக்கு அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா? இதை சொல்லும் போது தான் திமிருன்னு. ஆனா நீங்க போய் சொல்லி பாருங்க, நான் 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ண பிரதர், ரொம்ப பக்தி பிரதர், உங்களுக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணிருக்கீங்க பிரதர், நான் எல்லாத்தையும் கழட்டிட்டேன் பிரதர், நான் ஒன்லி வெள்ளை சட்டை தான் பிரதர், சூப்பர் பிரதர் அப்படின்னுவாங்க. ஏங்க, அது சூப்பர் கிடையாதுங்க, அதுதான் மாம்சத்துல மேன்மை பாராட்டுறது. பாத்தீங்களா எப்படி மாறிடுச்சுன்ட்டு? கொரோனா எனக்கு வராதுன்னு சொன்னா உனக்கு ரொம்ப தான் அப்படின்னு வைங்க. வியாதி எனக்கு வராதுன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு போயிட்டு வெளியில போயிட்டு ஒன்றும் இல்லை, வெளியில போயிட்டு நீங்க மத்தவன்ட்ட சொன்னா கூட ஆமா சார் வராது சார் அப்படின்னு கூட சொல்லுவான். சர்ச்சில் போய் சொல்லி பாருங்களேன், ரொம்ப தான் திமிரியா அவனுக்கு அப்படின்னு. இந்த சிஸ்டருக்கு ரொம்ப தான் கொழுப்புங்க, வியாதியே வராதுன்னு சொல்லுது இந்த சிஸ்டர், பெரிய இயேசு நினைப்புக்கு அந்த சிஸ்டர். அப்போ நீங்க சொல்ல ஆமாங்க, அவரை போல நான் இருக்கிறேன். 1 யோவான் 4:17 சொல்லுது, அவரை போல நான் இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவை போல தான் நான் இருக்கிறேன். இயேசுவை போல நான் இருக்கிறேன். இயேசுவோட ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னா அப்ப யார் இருக்கிறா உங்களுக்குள்ள? இயேசுவே இருக்கிறார் உங்களுக்குள்ள. இததான் நீங்க மேன்மை பாராட்டணும். இததான் நீங்க மேன்மை பாராட்டணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு சொல்லி பாருங்களேன், இயேசுவை போலவே நான் அந்த உலகத்துல இருக்கிறேன், ஆகையால் வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ எதுவுமே என்னை அணுகாது, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள இருக்குன்னு நீங்க மேன்மை பாராட்டி பாருங்க. ஒண்ணும் உங்ககிட்ட வராது, இருக்கிறதெல்லாம் ஓடி போயிடும் உங்களை விட்டு. இதுதான் ஆவியில மேன்மை பாராட்டும். இதுதான் இந்த 3வது வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுடைய மாம்சத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? 3வது வசனத்தை போடுங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. ஆவியில நீங்க என்ன பண்ணணுமா? மேன்மை பாராட்டுங்க. ஏன்னா இதை செய்யும் பொழுது நீங்க ஆவியில விருத்துவ சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் போதும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கலாம் என்றால் நான் தான் அதிகமா வைக்கலான்றார். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, யாராவது வந்து என்கிட்ட வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் கர்த்தருக்காக, அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா பவுல் என்ன சொல்றாரு, எப்பா உன்னோட நான் அதிகமா சொல்லலாம் அப்படின்றாரு. ஏன்னா நீ ஒரு காரியத்தை பண்ணிருக்கனா அதை விட ஜாஸ்தி நான் பண்ணிருக்கேன்றாரு பவுல். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அவர் அதான் சொல்ல ஒரு பாயிண்ட், அவரோட பாயிண்ட் அதுதான். நீ வந்து சொல்லல நான் அதை பண்ணிருக்கேன் ஆண்டவருக்காக இதை பண்ணிருக்கேன்னா, நான் சொல்றேன் பாரு என்னெல்லாம் பண்ணிருக்கேன் பாரு, உனக்கு சொல்றேன் சொல்லிட்டு லிஸ்ட் போடுறாரு பாருங்க. படிங்க 5 இருந்து. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்க, இவர் எந்த அளவுக்கு அவர் லிஸ்ட வந்து சொல்றாருன்னா, எபிரேன்ல எபிரேன்றார். நீங்க வந்து நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இப்ப நீங்க வந்து வேற 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 ஊருக்கு போறீங்க, ஏதோ ஒரு யூரோப்புக்கோ அமெரிக்காவோ போயிட்டீங்க. விச் நேஷனாலிட்டி யூ ஆர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்தியன் சொல்லுவீங்க. இந்தியன்ல இந்தியன்வீங்களா? அவங்க கேட்கறவன் நினைப்பான், கிறுக்கா இருக்குமோ அந்த ஆளுக்கு அப்படின்ட்டு. இந்தியன்ல இந்தியன்வீங்களா போயிட்டு யாராவது? பியூர் இந்தியன். பென்டிகாஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க, நாங்கெல்லாம் த பென்டிகாஸ்ட். த பென்டிகாஸ்ட்னா என்னது? நாங்க தான் கலப்படம் இல்லாம சுத்தமான தண்ணி கலக்காத பால், அதான் த பென்டிகாஸ்ட். எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு உண்டு, ஒரு பாஸ்டர். அவர் சொல்லுவாரு, நாங்கெல்லாம் அப்படிதான் சுத்திட்டு இருந்தோம் பிரதர், நாங்க தான் பரலோகத்துக்கே போவோம் சுத்திட்டு இருந்தாரு அவரு. நீங்க மத்த டினாமினேஷன்லாம் போக மாட்டீங்க இப்படியே சொல்லுவார் அவரு. நீங்க எல்லாம் போக மாட்டீங்கடா, ஏன்னா நாங்க தான் த பென்டிகாஸ்ட் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர். ஆனா இப்ப ஒரு சத்தியம் தெரிஞ்சு வந்துட்டாரு அதை விட்டு. புரியுதுங்களா? அது மாதிரி இவரு எபிரேன்ல எபிரேயன். பாருங்க எப்படி எப்படி மேன்மை பாராட்டி இருக்காரு பாருங்க பவுலு. எப்பா நீ எபிரேன் தான், நான் உனக்கு மேல உனக்கு அப்பையா அப்படின்றாரு. நியாய பிரமாணத்துல குற்றம் இல்லாதவர்.
எல்லாவற்றிலும் எப்படி இருந்தாராம்? அதான் ஒசத்தின்னு சொன்னவரு என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்காக இது எல்லாம் நஷ்டமாய் கருதுகிறேன்ட்டாரு கடைசியில 7வது வசனத்துல. அப்ப என்ன சொல்றாரு? இது எல்லாமே வந்து பார்க்க நல்லா இருக்கும் ஐயா, இது எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், என்னுடைய ரெசூமேல நான் போட்டுக்கலாம், என்னோட பயோடேட்டால நான் போட்டுக்கலாம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை என்று வரும்பொழுது, விசுவாச வாழ்க்கை என்று வரும்போது இது எதுவுமே வேகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எதுவுமே வேகாது. கவனிச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப வந்து எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படின்வாங்க ஃபோன் பண்ணி. நான் வந்து டைரக்டா கூட ஃபோன்ல ஜோம் பண்ணுவேன் நிறைய பேருக்கு. ஆனா நான் வந்து இப்போ ஆஃப் லேட் வந்து நிறைய பேரை வந்து டைரக்டா ஜோம் பண்றதை விட அவங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்னா, வந்து வார்த்தையை கேளுங்க, வசனத்தை கேளுங்க அப்படின்றேன். ஸோ அதை சில பேர் எப்படி நினைச்சுக்கலாம், என்ன பிரதர் வந்து ஜோம்லாம் பண்ண மாட்டாரு போல ஃபோன்ல, என்ன ரொம்ப சீன் போடுறாரு அவரு, அஹ், ஏன் அப்படி பண்ண மாட்டாரா? இல்ல அப்படி கிடையாது. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், பிரதரும் உங்களை மாதிரி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரதரும் உங்களை மாதிரி தான். உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் தான் பிரதருக்குள்ளயும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் வார்த்தையை வந்து உங்களுக்கு கேட்க சொல்றேன்னா, நீங்க வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடாக மாறும். கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரும் பொழுது, நீங்களே ஆண்டவர்கிட்ட இருந்து டைரக்டா உங்களுடைய சுகத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. என்னுடைய ஊழியத்தோட நோக்கமே என்ன தெரியுமா? நடுவுல இந்த ஏஜென்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. ஹலோ, என்னங்க சார், நான் வந்து ஆண்டவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். இது ஆண்டவரோட சித்தமே கிடையாது. என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க எல்லாரும்? இது ஆண்டவரோட சித்தமே கிடையாது. புரியுதுங்களா? சார் நீங்க தான் வந்து டெய்லி பேசுறீங்க சார், ஸ்ட்ரைட்டா பேசுறீங்களாமே, டெய்லி வாட்ஸ்அப்ல வீடியோ கால் போட்டு கொஞ்சம் பேசி சொல்லுங்களேன். அந்த கதையே கிடையாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் புள்ள, நீ என்கிட்ட வான்றாரு. எந்த ஏஜென்ட் கிட்டயும் போவாத. ஹalleluya. ஆனா ஏன் நம்ம வந்து தொடர்ந்து வந்து யார்கிட்டயாவது நம்ம போயிட்டே இருக்கிறோம்? பாருங்க, இது என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் தொடர்ந்து யார்ட்டையாவது போறோமா இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? தொடர்ந்து போறோம். யாராவது ஜோம் பண்ணுவாங்களா பிரதர்? யாராவது எனக்கு பண்ணுவாங்களா பிரதர்? ஏன் போறோம்னா, நான் நீதிமான்றது புரியல உங்களுக்கு இன்னும், அதனாலதான் தொடர்ந்து யார்ட்டையா போயிட்டு இருக்கீங்க. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்க, தீமோத்தியில பவுல் எழுதுறாரு, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில் இருக்கும் ஒருவரே. அவர் யாரா? இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனம் போடு. தமிழ்ல வந்து அடுத்த வசனத்தோட நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து, த மேன் கிரைஸ்ட் ஜீசஸ். எல்லாரையும் மீட்கும் பொருளாக்க தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு, அவரே இதற்குரிய சாட்சி என்ற காலங்களிலே விளங்குகிறது. who gave himself as a ransom for all. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இப்ப யார் இருக்கிறாரா? எந்த பாஸ்டரும் கிடையாது, எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, தேவையில்ல. யார் இருக்கிறாரு? இயேசுவே இருக்கிறாரு. உங்களை மீட்டெடுத்தவர் அவர் தான், உங்களை மீட்டு எடுக்கிறதுக்கான மீட்கும் பொருளும் அவர் தான். ஜீசஸ் கிரைஸ்ட் redeemed you and he is the ransom for your redemption. அவர் தான் உங்களை மீட்டெடுக்க தேவையான மீட்கும் பொருள். he is the ransom for your redemption. இப்ப அவர் தான் மத்தியஸ்தரா இருக்கிறாராம். சொல்லுங்க, இயேசுதான் மத்தியஸ்தர். ஆனா அந்த இயேசு நாமத்துல ஜெபம் பண்றதுக்கு நமக்கு வரமாட்டேங்குது நிறைய நேரம். கரெக்டா? என்னங்க வரமாட்டீங்க? ஏன் வரமாட்டீங்கன்னா, நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு நாமத்துல நான்லாம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாருங்க, ஏன்னா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம். அந்த லிஸ்ட்டை மண்டையில வச்சிட்டு இருக்கனாலதான் இந்த பிரச்சனை. அந்த லிஸ்ட்டை தூக்கி வெளியே போடணும். அந்த லிஸ்ட் எப்ப வெளியே போகும்னா, நீங்க நீதிமான்ற சத்தியத்துல நீங்க நிலைத்து நிற்கும் பொழுது இந்த காரியம் எல்லாம் உங்களை வந்து என்ன பண்ணாது, உங்களுக்கு இடரல உண்டாக்காது. ஹalleluya. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? புரியுதுங்களா இல்லையாங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனாலதான் பாத்தீங்கன்னா பவுலோட நிருபங்கள் எங்க பார்த்தாலும் பவுல் வந்து என்ன எழுதுறாருன்னா, அவர்கள் அறிந்து கொள்ளணும், கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளணும் தான் பவுலோடைய இன்டென்ஷனாவே இருந்துச்சு. அதுதான் இயேசுவோட இன்டென்ஷன். இன்னைக்கு நீங்க கிறிஸ்துக்குள்ள யார் என்பதை நீங்க அறிந்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் தைரியமாக இந்த வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணலாம்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். யூ டோன்ட் நீட் எனிபடி. ஐ எம் டெல்லிங் யூ. திஸ் இஸ் த மெசேஜ். சரிங்களா? வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. திஸ் இஸ் த மெசேஜ். யூ ஹேவ் ஜீசஸ் கிறிஸ்ட்.
இயேசுவே உங்கள் மத்தியஸ்தர். அவரே இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு ஒரு பாஸ்டர், ஒரு ப்ராஃபட்லாம் இருக்கு? அதுக்காக பாஸ்டர், ப்ராஃபட்லாம் வேணாம்னு சொல்லல. சில நேரங்கள்ல நமக்கு தேவைப்படுது. ஏதாவது ஒரு ஒரு டவுட் கேட்கறதுக்கு, ஒரு கவுன்சிலிங்க்கு எதுக்காவது ஒண்ணு தேவைப்படுது. அதுக்கு வந்து டெஃபினெட்லி அந்த அந்த ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி தேவைப்படுது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர், போதகர்கள் தேவைப்படுது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இப்ப இதை டீச் பண்றதுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் தேவைப்படுறாரு. அதனால தான் உட்காந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனா நீங்க ஆண்டவர்ட்ட நேரா ஸ்ட்ரைட்டா போறதுக்கு யாருமே தேவையில்ல. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? யூ டோன்ட் நீட் எனிபடி. யூ கேன் கோ டைரக்ட்லி. ஐ எம் டெல்லிங் யூ, யூ கேன் கோ டைரக்ட்லி. அதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஹி இஸ் லாங்கிங் ஃபார் தட். இஸ் லாங்கிங் ஃபார் தட். அதனால தான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தில் இருக்கிறது எல்லாம் குப்பன்டர். ஐ கன்சிடர் இட் அ லாஸ். ஐ கன்சிடர் இட் அ லாஸ் சென்டர். ஸோ இப்போ வந்துருங்க, திரும்ப ஆபிராம் இதுக்கு வந்துருங்க. ஸோ ஆபிராம் பத்தி சொல்லும் பொழுது ரோமர் 4ல சொல்றாரு, தன் மாம்சத்துல மேன்மை பாராட்ட அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆபிராம் வந்து ஆண்டவர் என்னை அழைச்சார், ஆண்டவருக்கு முன்னாடி நான் வந்தேன், அதனால நான் கிரேட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவனை கிரேட் ஆக்குனதே ஆண்டவர் தான். ஹalleluya. அவன் போய் யார்ட்டையும் நான் கிரேட்டு, ஆண்டவர் கூப்பிட்டார் நான் வந்தேன், நான் கிரேட்லாம் சொல்ல முடியாது. அதுதான் சொல்றாரு. ஏப்ராம் was justified by works. He has something to boast about, but not before God. ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டால் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லையா அவனுக்கு? சொல்லுங்க. தேவனுக்கு முன்பதாக நீங்க எதுவுமே வந்து போய் அங்க போய் என்ன பண்ண முடியாது? சொல்லி நீங்க உங்களை மேன்மை பாராட்டி கொள்ள முடியாது. ஹalleluya. ஹalleluya. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? சொல்லிட்டு அடுத்த வசனம் படி போடுங்க. 3வது வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ஆஹ் சொல்லுகிறது. பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது இருக்குதுல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததுனால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 15ல வருது இந்த வசனம். அதாவது விருத்த சேதனம்லாம் கொடுக்கறதுக்கு முன்பதாகவே ஆபிரகாம் நீதிமான் ஆயிட்டான். அதுதான் பாயிண்டே. இங்க பவுலோட பாயிண்டே அதுதான். ஏன்னா யூதர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, விருத்த சேதனம் இருக்கணும், அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்கல்ல ஆதி திருச்சபையில. அவர் என்ன சொல்லாரு, எப்பா விருத்த சேதனம்னு ஒரு மேட்டர் வர்றதுக்கு முன்னாடி யாரை நீதிமான் ஆக்கிட்டார் ஆண்டவர்? ஆபிரகாம் நீதிமான் ஆக்கிட்டார். அப்ப அவனுடைய நீதியே எப்படி உண்டாச்சு? விசுவாசத்தினால மட்டும்தான் உண்டாச்சு, வேற கிரியைனால உண்டாகல. ஹalleluya. ஆமென். சோ ஆதியாகமம் 15ல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை படிச்சுட்டு நம்ம இந்த வசனத்துக்கு போவோம். 1ல இருந்து படிங்க சிஸ்டர். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ம், ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ம், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் ம், உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ம், ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ம், தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ம், பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். ம், ம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ம், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் ம், கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, ம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், ம், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு ம், அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் ம், கர்த்தரை விசுவாசித்தான், அதை ம். அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹalleluya. இந்த 15ல முதல் வசனம் ரொம்ப முக்கியம். இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு அந்த 1வது வசனத்துல ஆண்டவர் எப்படி பேசுறாரு அவன்கிட்ட வந்துன்னா, அவன்கிட்ட எப்படி பேசுறாரு பாருங்க. ஆபிரகாமே பயப்படாதே அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. இதை நான் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் காமிச்சாரு. ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, ஆபிரகாம் ஒரு பர்ஃபெக்ட் மேன் பிரதர். ஆபிரகாம் எப்படி பர்ஃபெக்ட் மேன். அதனாலதான் ஆண்டவர் அவனை என்னன்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? விசுவாச தந்தைன்னு தேர்ந்தெடுத்திருக்கிறார். கரெக்டா? கலாத்தியர் 3ல எல்லாம் வருது. அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். விசுவாசிகள் எல்லாருக்கும் யாரும் தகப்பன்ட்டாங்க? ஆபிரகாம சொல்லிட்டாங்க. உடனே இதை படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது, அப்ப ஆபிரகாம்லாம் செம சூப்பரா இருந்திருப்பார் போல, பர்ஃபெக்டா இருந்திருப்பார் போல. ஆனா இங்க ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? பயப்படாத, பயப்படாதேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுவீங்க? பயந்தவனை பார்த்து. பயந்தவனை பார்த்து தான் பயப்படாதுன்னு சொல்லுவீங்க. சும்மா தைரியமா இருக்கணும் பார்த்து பயப்படான்னு இருப்பீங்களா? அவன் என்ன சொல்லுவான், சார் நான் ஆல்ரெடி பயப்படல சார், ஏன் சார் வந்து திருப்பி திருப்பி சொல்றீங்க? அப்போ ஆபிரகாம் ஏதோ ஒரு பயத்துல இருந்திருக்கான். அது என்ன பயம் நம்மளுக்கு தெளிவா தெரியல. பட் பயந்துருக்கான். நம்மளும் பயப்படுறோமா இல்லையாங்க? ரொம்ப பயப்படுறோம் பிரதர் அப்படின்றீங்களா? நம்மளும் பயப்படுறோம். நிறைய நேரம் பயம் வருது. அந்த பயம் வந்த உடனே நமக்கு என்ன தோணுது? ஆஹா, ஆண்டவர் நம்ம கூட இல்ல.
தோணுதா இல்லையா? நிறைய நேரம் அப்படிதான் மனுஷனுக்கு தோணுது. பயம் வந்தோன்னா அவனுக்கு என்ன தோண ஆரம்பிச்சுன்னா, ஆண்டவர் யார் கூட இல்ல, என் கூட இல்ல. ஏன்னா பயம் வந்து ஒரு மோசமானது. விசுவாசம் எப்படி ஒரு மனுஷனை வந்து அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கான பலத்தை உண்டாக்குதோ, அதே போல பயம் வந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணுதுன்னா, எலும்ப விடாம அவனை அப்படியே உட்கார வச்சிரும். புரியுதுங்களா? ஃபியர் கிரிப்பிள்ஸ் அ மேன். பயம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுது, அப்படியே போட்டு முடக்கிறோம் அப்படியே. விசுவாசம் என்ன பண்ணுது, கிரிப்பிள்டு மேனை கூட எழுப்பி விட்டுரும். ஹalleluya. முடங்கி போயிருக்க மனுஷனை கூட விசுவாசம் என்னங்க பண்ணுது, எழுப்பி விட்டுருது. ஆனா பயம் என்ன பண்ணுது, நல்லா இருக்கிறவனை கூட என்ன பண்ணிருதுங்க, பாத்திருக்கீங்களா? சில பேர் நல்லா இருப்பான், ஆனா பயத்துல அப்படியே முடங்கி போய் உட்காந்துருப்பான். ஏன்னா பயம் உள்ள உட்காந்துருக்குது, உள்ள வேலை பண்ணிட்டு இருக்கு. பயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, உள்ள உட்காந்து என்ன சொல்லுது, அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் உன் வாழ்க்கையில இன்னைக்கு நம்பிக்கை கிடையாது, நீ இனிமேல் முன்னேற முடியாது, நீ அப்படி ஆயிருவ இப்படி ஆயிருவன்னு சொல்லி பயம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கு, போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் அழுத்திட்டு இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதன்றார். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நானே உன்னுடைய கேடகம், உன்னுடைய மகா பெரிய பலன். ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. ஐ ஆம் யுவர் ஷீல்ட், ஐ ஆம் யுவர் கிரேட் ரிவார்ட். சொல்லுங்க, அவரே என் கேடகம், அவரே அவரே என்னுடைய மகா பெரிய பலனாக இருக்கிறார். அவரே மகாபெரிவரன். அவரே உங்கள் கேடகம் என்றால் அவரே உங்களுடைய பாதுகாப்பு. கேடகம் என்பது ஒரு மனிதனை பாதுகாப்பதற்காக யூஸ் பண்ற ஒரு ஆயுதம். ஷீல்ட் இஸ் அ வெப்பன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஹalleluya. பிசாசின் தந்திரங்கள்ல இருந்து, பிசாசின் வஞ்சனையில இருந்து, பிசாசின் அம்புகள்ல இருந்து ஒரு மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கேடகமா இருக்கிறன்றார் உங்களுக்கு. சோ வியாதியிலிருந்து உங்களை பாதுகாக்கிறவர் தேவன். ஹalleluya. எல்லா பிரச்சனையில இருந்தும் உங்களை பாதுகாக்கிறவர் தேவன். பலவீனத்திலிருந்து பாதுகாக்கிற தேவன். அவரே உங்கள் கேடகம். சொல்லுங்க, அவரே என் கேடகம். அவரே என் ஆனா கேடகம். பயப்படும் போது என்ன தெரியுமா தோணுது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என் கதை, ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நமக்கு தோணுது இல்ல? கிடையாது. ஆண்டவர் உங்களோட இருந்து ஒரு கேடகமாக இருக்கிறார். He is always with you and he is the shield of protection around you. புரியுதுங்களா? ஆமென். சோ ஆபிரகாம்கிட்ட வந்து இப்ப சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, நானே உன் கேடகம், நானே உன் மகா பெரிய பலன் சொல்லி சொன்ன உடனே அதுக்கு ஆபிரகாம் எப்படி பதில் சொல்றான் பாருங்களேன். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, ஆண்டவர் இவ்வளவு சூப்பரா பேசுறாரு, ஆனா அவன் எப்படி பதில் சொல்றான் பாருங்களேன். ஆண்டவரே, ஆனா எல்லாம் ரைட்டு தான், ஆனா பிள்ளை இல்லையன்றான். பாருங்க, எப்படிப்பட்டவன ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. ரெண்டாவது வருஷம் சொல்றான், பட் ஏப்ரஹாம் said, லார்ட் காட், வாட் will you give me? ரெண்டாவது வருஷம், நானும் கர்த்தராகிய ஆண்டவர், அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இப்போதான் ஆண்டவர் பயப்படாத, நானே உன் கேடகம், நானே பலனா, அதெல்லாம் ரைட் ஆண்டவரே, அதெல்லாம் ஓகே தான் ஆண்டவரே. பாத்திருக்கீங்களா? சில பேருக்கு வந்து வாக்குத்தத்தம் வரும், ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. அதெல்லாம் வாங்கிட்டு, அதெல்லாம் ரைட் ஆண்டவரே, வாக்குத்தத்தெல்லாம் ஓகே, நிறைய இருக்குது, வருஷம் வருஷம் நிறைய வாக்குத்தத்தை நானும் வாங்கி பீரோ ஃபுல்லா பூட்டி வச்சிருக்கிறேன். இப்போ மேட்ரு, இப்போ செய்வீங்களா? இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு, செய்வீங்களா? என்னங்க? இப்படிதான் ஆபிரகாமும் பேசியிருக்கான். எல்லாம் ஓகே, நீங்க தான் கேடகம், நீங்க தான் இது, நீங்க தான் அது, எல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீர்? கரெக்டான பாயிண்ட் தான் கேட்கறான். அவனும் டு த பாயிண்ட் தான் வரான். சொல்லிட்டு அவனே ஆண்டவருக்கு ஐடியாவும் கொடுக்குறான். என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரனை நான் என்ன பண்ணிக்கிறேன், சுதந்திரம். சுதந்திர வழியா எடுத்துக்கிறேன், அவனை வந்து வாரிசா எடுத்துக்கிறேன். அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? 5வது வசனத்துல அவனை வெளியே கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாரு? then he brought him out. 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ ஆஹ் வானத்தை அண்ணாந்து பார், ஆஹ் நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை ஆஹ் எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். சோ ஆபிரகாம் சந்ததியே இல்லாத ஆபிரகாம், பிள்ளையே இல்லாத ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? உன் உன் சந்ததி. சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும்னார். நல்லா கவனிங்க, 10 புள்ள இருக்கிறவன்ட்ட சொல்லல, ஒரு புள்ள கூட இல்லாதவன்ட்ட சொல்றாரு இது. ஆண்டவர் எப்பவுமே அவர் ரேஞ்சுக்கு தான் பேசுவாரு, நம்ம ரேஞ்சுக்கு எல்லாம் பேச தெரியாது அவருக்கு. ஹalleluya. புரியுதுங்களா? ஒரு புள்ள கூட இல்லாதவன்ட்ட பார்த்து, வானத்தை பாரு தம்பி, எத்தனை நட்சத்திரம் இருக்கு, அதை எண்ண முடியுமா, அந்த அளவுக்கு உன் சந்ததி இருக்குன்றார். இத ஆபிரகாம் விசுவாசித்தானா, அதுதான் வேதம் சொல்லுகிறது. பரவாயில்ல,
தலைவர் விசுவாசத்துல வளர்ந்துட்டாரு, டக்குன்னு ஒரு 3-4 வசனத்திலே வளர்ந்துட்டாரு சர்லுன்னு. உடனே ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். 6வது வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹalleluya, ஆமென். ஒரு நடக்க முடியாத ஒரு காரியம், சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ணிட்டாங்க, விசுவாசிச்சிட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? சிலுவை என்பது அதுதான். சிலுவை அதுதான். சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நீதி உண்டாகுது. என்ன சிலுவையில் நடந்துச்சு? நடக்க முடியாத ஒரு காரியம் என்ன நடந்துச்சு? உங்க பாவங்களை ஆண்டவர் நிவர்த்தி செய்தார். எப்படி நிவர்த்தி செய்தார்? அவருடைய சொந்த குமாரனின் ரத்தத்தினால ஆண்டவர் உங்க பாவங்களை நிவர்த்தி செய்தார். இது எப்படி நம்புறது? எப்படி ஆண்டவரே, என் பாவத்துக்கு எவரோ ஒருத்தர் மரித்து போவாரா? யாரோ ஒருத்தர் ரத்தம் சிந்துவாரா? இதை நம்புறது கஷ்டமா இருக்குல்லங்க? கரெக்டா இல்லையாங்க? இது அவ்வளவு ஈஸியா நம்ப முடியுமா? முடியாது. அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்பதாக கண்ணால பார்த்தது கூட இல்லைங்க அவரை. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஒருத்தர் மரித்து போவாராம். அவர் ரத்தத்தினால என் பாவம் கழுவப்படுமா? அவர் ரத்தத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேனா? அவருடைய உடம்புல இருக்க தழும்புகளால நான் சுகமா இருக்கிறேனா? அப்படின்றத நம்மளால நம்ப முடியல. அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து சுகத்தை பெற்றுக் கொள்றதுக்கும் கடினமாயிருது. ஆனா நான் சொல்றேன், இதை அப்படியே நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆபிரகாம் வந்து யோசிச்சிருப்பான். வானத்தின் நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவன் கூட தாட் வந்திருக்கலாம், மேபி, எனக்கு தெரியல. ஆனா அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்? நான் அவிசுவாசத்துல வாழ போறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரா, அதை அப்படியே நம்ப போறேன். அதை நம்பும் பொழுது அவனுக்கு அது நீதியா எண்ணப்படுது. ஹalleluya. இன்னைக்கும் நீங்க வந்து அவரோட தழும்புகளால நான் எப்படி சுகமாக முடியுன்ற அந்த அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம, பரவாயில்ல, எனக்கு புரியல. சரி, அதுதான் சொல்றேன்ல, விசுவாசன்றது வந்து எப்படின்னா சில நேரம் புரியாது. ஆனாலும் ஆண்டவரே பரவாயில்ல, புரியல ஆண்டவரே, ஆனா நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு வரீங்க பாத்தீங்களா? அதுதான் விசுவாசம். என்னங்க, புரியுதுங்களா இல்லையாங்க? எனக்கு புரியல ஆண்டவரே, நீங்க சொல்றது புரியல ஆண்டவரே, கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே உங்க தழும்புகளா நான் சுகமாக முடியும்? புரியல ஆண்டவரே, ஆனாலும் நான் நம்புறேன் ஆண்டவரே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ சூஸ் டு பிலீவ் இட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ சூஸ் டு பிலீவ் இட். எனக்கு புரியல, ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு வரீங்க பாத்தீங்களா? அதுதான் விசுவாசம், அதுதான் நீதின்னு போட்டிருக்கு பைபிள். எல்லாமே புரிஞ்ச பிறகுதான் நான் விசுவாசிப்பேன்னா, நிறைய பேருக்கு அந்த அந்த பிரச்சனை இருக்கு. எல்லாமே புரிஞ்சாதான் விசுவாசிப்பேன்றனால தான் பிரச்சனையே இருக்குதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லு, யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவர் சொல்றது வந்து பெருசா இருக்கு. சரி, அவர் எப்பவுமே பேசும்போது பெருசா தான் பேசுவாரு. அவர் வந்து உங்க லெவலுக்கு பேசவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க லெவலுக்கு பேசுறதுக்கு அவருக்கு வராது. ஆமென். உங்க லெவலுக்குலாம் அவர் பேச மாட்டாரு. உங்க லெவலுக்குலாம் அவர் வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரு. அவருடைய லெவலுக்கு, அவரோட கெப்பாசிட்டிக்கு தான் அவர் வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. ஏன்னா அவர் உங்களை அவருடைய லெவலுக்கு ஏறி வர செய்கிறார். நீங்க அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அந்த லெவலுக்கு தான் அவர் பேசுவார் உங்ககிட்ட. எத்தனை பேர் புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. நான் சொன்னா புரிய வேண்டாம், விசுவாசிங்கன்ட்ட. புரியலாம் ட்ரை பண்ண, புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, விசுவாசிங்க. சொல்லுங்க, விசுவாசிங்க. புரிஞ்சுக்க வேண்டாம், விசுவாசிங்க. ஹalleluya, ஆமென். திரும்ப வந்துருங்க, ரோமர் 4:3 போடுங்க. ரோமர் 4:3 படிங்க சிஸ்டர். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது ம். அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ன என்று பட்டது? சொல்லுகிறது. அடுத்தது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை ம், என்றெண்ணப்படாமல் ம், கடன் என்றெண்ணப்படும். ம். அடுத்தது. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் ம். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கிரியை செய்கிறவனுக்கு 4வது வருஷம் ரொம்ப முக்கியமானது. கிரியை செய்கிறவனுக்கு அது என்னது? கூலின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கிருபைன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றேன்னா அதுக்கு பேர் ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்கு பேர் வந்து கூலி. அதுக்கு பேர் வந்து என்னது? கிருபை கிடையாது. அது கடன், டெட். இங்கிலீஷ்ல வந்து டெட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கிருபையாக கொடுக்க நினைக்கிறார். ஹalleluya. எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் எப்படி கொடுக்கணும்னு விரும்புறாரா? கிருபையாக. சொல்லுங்க, கிருபையாக. பவுல் வந்து 1 கொரிந்தியர் 12 எப்படி எழுதுறான்னா, வரங்கள் பத்தி எழுதப்பட்டிருக்குல்ல, 9 வரங்கள் இருக்குல்ல, தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கிற வரம் மாதிரி 9 வரங்கள் இருக்கு. அதை வந்து எப்படி எழுதுறான்னா கிருபை வரங்கள் தான் எழுதியிருக்கு. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா?
கிருபை வரங்கள். கிருபை வரங்கள்னா என்னது? கிருபை வரம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கிருபையா அதை உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க ஏதோ ஒண்ணு செய்து அதை என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? how many of you are able to understand this? ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் உரைக்கிறதும் சரி, நீங்க வந்து அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்றதா இருந்தாலும் சரி, அறிவை உணர்த்தும் வரமா இருந்தாலும் சரி, ஞானத்தின் வரமா இருந்தாலும் சரி, ஹalleluya, ஹீலிங், கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், சுகமாக்குற வரமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எந்த வரமா? கிருபை வரங்கள். இட் இஸ் a gift. இட் இஸ் பை கிரேஸ், நாட் பை ஒர்க். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இப்போ ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுதுன்னா, என் மினிஸ்ட்ரியில ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுதுன்னா, நான் ஏதோ தலைகீழ நின்னதுனால ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்கல. என்னங்க? டெய்லி கிரண் பால் தலைகீழ நிக்கிறாரு, அங்கிருந்து தொங்குறாரு, மேல இருந்து இங்க தொங்கிட்டு இருக்கிறாரு டெய்லி. ஏதோ பண்றாரு, ஸ்பெஷலா ஏதோ பண்றாரு, அதான் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு வந்து வாஞ்சியா இருக்கு, நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னா, உங்களுக்கு அந்த வாரம் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா பவுல் அதை எழுதுறாருல, வரங்களை நாடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. பைபிள் வசனமே இருக்குதுங்க. எல்லாம் வரங்களை நாடுங்கள்ல என்ன அர்த்தம்? எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லலாம், எல்லாருமே சுகமளிக்கிற வரத்துல ஆபரேட் பண்ணலாம், எல்லாருமே என்ன பண்ணலாம், அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணலாம். எவ்ரிபடி கேன் ஆபரேட் இன் ஆல் த கிஃப்ட்ஸ். எல்லாருமே எல்லா கிருபை வரங்களிலும் செயல்படுத்தலாம். இததான் வந்து வேதம் சொல்லுகிறது. போட்டுருக்கு பாருங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை நாடுங்கள்னு போட்டிருக்கு. earnestly desire. சோ வரங்கள் உங்க வாழ்க்கையில செயல்படணும்னா நீங்க என்ன பண்ணணுமாங்க? நாட வேண்டும். என்ன பண்ணணும்? நாட வேண்டும். நாடணும். ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? பாஸ்டிங் போடு. கரெக்டா வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு சிஸ்டர். ஃபாஸ்டிங் பண்ணு. அப்புறம் வேற என்னலாம் பண்ணணும்? நிறைய இருக்கு பிரதர், பெரிய லிஸ்ட். வேற என்ன சொல்லியிருக்காங்க சிஸ்டர்? அதிகாலையில கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். அப்புறம் அடுத்தது புதுசா ஏதாவது பாயிண்ட் இருந்தா கூட சொல்லலாம் நீங்க. ஜொல் போடக்கூடாது, பவுடர் அடிக்க கூடாது, அப்புறம் ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் ஏதாவது ஒரு குட்டி பாவம் பண்ணா கூட வரம் கொடுக்க மாட்டாரு. அப்படியே வரத்தை கொடுத்தாலும் அதை திரும்ப வாங்கிக்குவாரு. ஆவியானவர் பாதியில விட்டுட்டு போயிருவாரு, நீ பாவம் பண்ணா வரமும் போயிரும், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆவியானவர் வரும்போது புறா மாதிரி அப்படியே இதா வருவாரு, ஆனா போகும்போது ஜென்டிலா போயிருவாரு. நீ பாவம் பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு ஜென்டிலா போயிருவாரு. ஓகே, அது பாவம் பண்றதுக்கு விட்டுருங்க. ஜென்ரலா வரமே வந்து உனக்கு கிடையாதுன்றாங்க. எனக்கெல்லாம் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் அந்த வரம் ஆப்ரேட் ஆகாது, ஆண்டவர் ஸ்பெஷலா யாராவது தேர்ந்தெடுப்பார், அவரு தான் ஆப்ரேட் ஆகும்ட்டார். ஒரு தம்பி அழகா போட்டிருக்காரு, இஃப் யூ நீட் ஹீலிங் கிஃப்ட் தென் யூ ஹேவ் டு பாஸ் த்ரூ சிக்னஸ் டு நோ த பெயின் ஆஃப் அதர்ஸ். இன்னொரு சிஸ்டர் போட்டிருக்காங்க, அக்னி அபிஷேகம் பெருவிழா ஹேப்பன்ஸ் இன் அவர் ஓட்டம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய வாலிப நாட்கள்ல இந்த கேள்வியை கேட்கும் போது எனக்கு இப்படிதான் சொன்னாங்க, உனக்கு ஒரு ஸ்பெஷல்லா ஆண்டவர் ஒரு அழைப்பு வச்சிருப்பாரு, ஒரு ஸ்பெஷல் காலிங் அனாயிண்டிங் இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அடுத்த கேள்வி கேட்டேன், என்கிட்ட வந்து சும்மா இப்படிலாம் ஏமாத்த முடியாது. கிரண், நீங்க வேணா ஆமேன்னு சொல்லிட்டு போவீங்க, நான்லாம் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்பேன். புரியுதுங்களா? நான் கேட்டேன், சரி அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங்கை எப்படி வாங்கணும் சொல்லுங்க, நான் வாங்கிடுறேன் அப்படின்னு. என்னங்க, கரெக்ட் தானேங்க? இப்போ ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்பெஷல் தோசைன்னு ஒன்று கிடைக்குதுன்றாங்களே, அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? அப்ப அதுக்கு எவ்வளவு ரேட்டு கொடுங்க, வாங்கிக்கிறேன் தானே சொல்லுவீங்க. என்னங்க, வாங்க மாட்டீங்களா போயிட்டு? நானும் கேட்டேன், டைரக்டா கேட்டேன், அதையும் போயிட்டு. அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க, அப்படிலாம் வாங்க முடியாது அப்படின்னாங்க. என்னங்க சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, 10 மணி நேரம் ஜெபம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. புரியுதுங்களா? கிருபை வரம்னு போட்டிருக்குது, அதை நாடுங்கள் தான் போட்டிருக்கு. அப்பனா டிசையர் சொல்லுங்க, டிசையர் பண்ணுங்க. டிசையர் என்னது? நாடுங்க. இதை வாஞ்சிக்கணும். எக்ஸாக்ட்லி. விருப்பப்படுங்க. ஆண்டவரே நான் அதை செய்யணும், ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான் நாடுறது. நான் நிறைய ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவேன், ஆண்டவரே நான் அதை செய்யணும், ஆண்டவரே நான் அதை செய்யணும், ஆண்டவரே. சரி, என் வாழ்க்கையில வந்து சுகமாக்குற வரமா இருக்கட்டும், தீர்க்க தரிசன வரமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் சொல்லணும், ஆண்டவரே நான் சொல்லணும் 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 சொல்லணும்னு சொல்லி அது ஆப்ரேட் ஆகும்.
நீங்க டிசைர் பண்ணீங்கன்னா ஆப்ரேட் ஆகும். ஹalleluya. எல்லாருக்கும் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா நம்ம எந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம்? கிருபையின் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? சோ ஆண்டவர் வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே வைக்கல. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், அதை நாடும் பொழுது உங்களுக்கு நடக்கும். இதுதான் வந்து பவுல் சொல்றாரு, எப்பா ஒருத்தன் வந்து கிரியையினால ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றான்னா அது அவனுக்கு கூலி. இட் இஸ் அ டெட் ஃபார் ரோமர். திருப்பி வந்துருங்க, ரோமர் 4:5 போடுங்க, 4:5 போடுங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவனோட விசுவாசமே பாருங்க, பட் டு ஹிம் ஹூ டஸ் நாட் ஒர்க் பட் பிலீவ்ஸ் ஆன் ஹிம். கிரியை செய்யாமல் பாவியை இந்த பாருங்க, ஆண்டவருடைய குணாதிசயம் என்னதான்? பாவியை நீதிமானாக்குறது. அவர் காட் இஸ் a God who justifies the ungodly. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, justifies the ungodly. இங்கிலீஷ்ல வந்து 2 வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஜஸ்டிஃபைன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, ரைச்சஸ்னஸ்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஆனா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நீதின்ற ஒரே வார்த்தை தான். இது ரெண்டுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஜஸ்டிஃபை அப்படின்னா பாவியை, தமிழ் எப்படி வருது? கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறான்னு வருது. இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஃபைங் தி அன்காட்லின்னு வருதா? ஜஸ்டிஃபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜஸ்ட் லைக் யூ ஆர் வித்தவுட் சின், அதுதான் ஜஸ்டிஃபை. அதாவது உங்களை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாராம் சிலுவையில, பாவமே இல்லாத மனுஷனை போல உங்களை மாத்திட்டாராம். அதாவது பாவமே உங்களுக்குள்ள இப்ப கிடையாது. சொல்லுங்க, உங்களுக்குள்ள எனக்குள்ள பாவமே கிடையாது. there is no sin nature inside of you. ஆமென், ஹalleluya. விசுவாசிக்கிறீங்க, ஆமென் போடுங்க. இதுதான் சத்தியம். ஜஸ்டிஃபிகேஷன்னா ஜஸ்ட் லைக் யூ ஆர் வித்தவுட் சின். எத்தனை பேர் புரியுது? ஜஸ்டிஃபைன்னு அர்த்தம் ஜஸ்ட் லைக் யூ ஆர் வித்தவுட் சின். ஆனா இதுக்கு ஆமென் போடுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்குல்ல? ஆனா இதுக்கு தான் நீங்க ஆமென் போடணும், ஏன்னா இதுதான் சத்தியம். எதுக்கு ஆமென் போடணுமோ அதுக்கு ஆமென் போடாம தேவையில்லாததுக்கெல்லாம் ஆமென் போட்டுட்டு இருக்கோம் நம்ம உட்காந்து. இப்போ நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? இயேசு எப்படி இருந்தாரா அப்படியே இருக்கீங்களா? அதுதான் ஜஸ்டிஃபைடு. ஹalleluya. just like Jesus, just like without sin. அது எப்படி நடக்குது? விசுவாசத்தினாலதான் நடக்குது. சோ யார வந்து அவர் அப்படி மாத்தினாரா? பாவிகளை அவர் அப்படி மாற்றினாராம். அதுதான் அந்த வசனத்துல போட்டுருக்கு பாருங்களேன். பாவிகளை யார மாற்றாரு? பாவிகளை, அன்காட்லி. இங்கிலீஷ்ல இன்னும் அழகான வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. வெறும் பாவிகள், அன்காட்லின்னு அர்த்தம்னா தேவன் அற்றவர்கள் அர்த்தம். இங்கிலீஷ்ல பாவிகள்னு போட்டிருக்கு, ஆக்சுவலி தேவன் அற்றவர்கள் எல்லாருமே பாவிகள் தான். ஆனா அன்காட்லின்னா தேவனே அவங்க வாழ்க்கையில கிடையாதாங்க. அவங்களே ஆண்டவர் எப்படி மாத்தினாராம்? பாவமற்றவர்களாக மாத்தினாரா, நீதிமானாக மாத்தினாரா. அது எப்படி மாற்றப்பட்டுச்சு? அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது எப்படி? விசுவாசத்தினால. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னா, தேவனுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா உங்களையே நீதிமானா மாத்திட்டாராம். என்னங்க, உங்க சர்ச் அட்டெண்டன்ஸ் வச்சு ஒரு நீதிமானா மாத்தல உங்களை. இவன் கரெக்டா வந்திருக்கான், 100% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கான், இவனை மாத்து நீதிமானா, அப்படி மாத்தல பாருங்க உங்களை அவரு. ஹalleluya, ஆமென். நீங்க பண்ற கிரியை வச்சு அவங்க நீதிமானா மாத்தலையா உங்களை அவரு? எப்படி நீதிமானா மாத்தினாரா? விசுவாசத்தினால. இயேசுவேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அன்னைக்கு நீங்க நீதிமானா மாறினீங்க. பெருசா ஜபம் பண்ணலங்க, வெறும் இயேசுவேன்னு தான் சொன்னீங்க வாய் திறந்து. உலகத்திலேயே ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, the most powerful prayer in the world is the name of Jesus அப்படின்னாரு. உலகத்திலே வல்லமையான ஜெபம் வந்து இயேசு என்ற நாமம் என்று ஒரு நாள் சொன்னார் ஆண்டவர். அதனாலதான் நான் சில அன்பிலீவர்ஸ் எல்லாம் நான் போய் விசிட் பண்ணி ஜோம் பண்ணும்பொழுது, எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல் விசிட் எல்லாம் போகும்போது அன்பிலீவர்ஸ் எல்லாம் ஜோம் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, இயேசுவேன்னு கூப்பிடு, உனக்கு ரட்சிப்பு உண்டாகுன்றோம். ஹalleluya. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழேயும் ஒரே நாமம் தான் இருக்குது, அது இயேசுடைய நாமம் தான். இயேசுவேன்னு சொன்னீங்கன்னா அங்க உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இயேசுவே என்று சொன்னீங்கன்னா அங்க உங்களுக்கு சுகம் உண்டாகும். இயேசுவே என்று சொன்னீங்கன்னா அங்க உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஏன்னா அந்த நாமத்தில் இருக்க வல்லமை வேற எந்த நாமத்திற்கும் கிடையாது. இயேசு என்ற நாமத்திற்கு இருக்க வல்லமை உலகத்துல, பூமியில, பரலோகத்துல, பூமி கீழே வேற எந்த நாமத்திற்கும் கிடையாது. அதனாலதான் அந்த நாமத்தை கேட்கும் பொழுது எல்லா கால்களும் முழங்காலிடும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் போட்டிருக்கு.
The most powerful prayer is the name of Jesus. Hallelujah. ஸோ எனக்கு எதுவுமே தெரியல பிரதர், எனக்கு எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. எல்லாமே அந்த நாமத்திற்கு அடிபணியும். ஹalleluya. எல்லா வியாதியும் அந்த நாமத்திற்கு அடிபணியும். எல்லா பிசாசும் அந்த நாமத்தை கேட்டோன்னு விலகி ஓடும். ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இதுதான் விசுவாசம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. அவர் எதிர்பார்க்கறது வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பாட்டு ஒண்ணு, அழகான தமிழ் பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, தங்கத்தையும் கேட்கவில்லை, வைரத்தையும் கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா. ஆஸ்தியும் கேட்கவில்லை, அந்தஸ்தையும் கேட்கவில்லை, உள்ளத்தையும் கேட்டார் ஐயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார் ஐயா. இதுதாங்க சுவிசேஷம். நான் தேடி அவர் எங்கெங்க போறது, அவர் தாங்க என்னை தேடி வந்தாரு. நான் என்ன பண்ணாலும் அவரை போய் ஏணி வச்சு கூட எட்ட முடியாது அவரை போயிட்டு. ஆபிராமா தேடி போன ஆண்டவர், ஆபிராம் இருள்ல கடந்தான், மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமானார். The God of glory manifested himself. அப்போஸ்தலர் 7 ஸ்தேவான் எழுதுறார். ஹalleluya. ஆமென். இருள் அந்த ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் தரிசனமாகிறார். வெளிச்சம்னா என்னன்னே தெரியாது, ஜீவனுள்ள தேவன்னா யாருன்னே தெரியாது. அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்து அவனை பெரிய ஜாதியாக ஆக்கி அவன் மூலமாக உலகத்தை ஆசீர்வதித்தார். அந்த தேவன் உங்களையும் அழைத்திருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், உங்களையும் பெருக செய்கிறார். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஹalleluya. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற நேரம், கர்த்தரை காணிக்கையால ஆராதிக்கிற நேரம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஹalleluya, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹalleluya. நீங்கள் பூரணமாய் நிரம்புகிறதை பார்ப்பீர்கள், உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. கர்த்தரே உங்கள் ஆதாரமா இருக்கிறார். ஐ பிளஸ் யூ. ஹalleluya. இந்த வார்த்தைகளை வைத்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபிரோதமாக பெருக்குவார். ஹalleluya. கொடுக்க இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென். யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த யூபிஐ வழியா நீங்க கொடுக்கலாம். கூகுள் பே, பேடிஎம், போன்பே, இந்த மாதிரி யூபிஐ வழியா கொடுப்பதற்கு நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் இருக்கு 9884160264. இதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென். அது மட்டுமல்ல, நீங்க டைரக்டா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட் நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச். ஆமென். நிச்சயமாக உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி இருக்கும். உங்க ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தரே உங்கள் ஆதாரமா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நீங்க கனம் பண்ணுறீங்க. உங்க காணிக்கலால, உங்க பொருளால கர்த்தரை நீங்க கனம் பண்றீங்க. நிச்சயமாக நான் சொல்றேன், ஒரு நன்மையும் குறைபடாமல் இருக்கும். எல்லாவற்றிலும் நீங்க சம்பூர்ணத்தை பார்ப்பீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்க அனுப்பிட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க, உங்களுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறதுக்கு அது சுலபமா இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. ரபா ஹலமா ஷகதர். எல்லா கண்களை மூடி ஹalleluya. ஆபிரகாம் எப்படி ஹalleluya தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்ததுனால நீதிமானாக மாறினானோ, அதே போல நீங்க இயேசுவை விசுவாசித்ததுனால நீதிமானா இருக்கிறீங்க இன்னைக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நீதிமான், இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான். ஹalleluya, ஹalleluya. உம்முடைய சொந்த குமாரனை நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான். ஹalleluya, ஹalleluya. ரபா ஹலபா ஷிக்கதரபோ ஷிக்கதரபலதரபா. நீங்கள் நீதிமானாக இருக்கிறதுனால ஹalleluya நீதிமானுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு சொந்தமா இருக்குது. ஆமென். நீதிமானுக்கு சொல்லப்பட்டிருக்க சகல வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு சொந்தமா இருக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க வேதத்துல போயிட்டு எங்கெல்லாம் நீதிமான் என்று எழுதியிருக்கோ அந்த நீதிமான் என்ற வார்த்தைக்கு பக்கத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த நீதிமானுக்கு சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொந்தம். ஹalleluya. ரபா ஹலபா ஷகதரபோ ரிகபலதரபா.
ரேகேபேலே தி ஹரபா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே இங்க வந்த ஒவ்வொருத்தரும் இப்பொழுதே ஹalleluya நீதிமான் என்ற அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஆபிரகாம் எப்படி இயேசுவை தேவனை விசுவாசித்ததுனால நீதிமானாக மாறினானோ, அதே போல ஆண்டவரை இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நீதிமானா இருக்கிறீங்க. ஹalleluya. இந்த வெளிப்பாடு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. நீதிமானுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில வந்து பலிப்பதாக. ஹalleluya. Every blessing pertaining to the righteous man come upon them in the name of Jesus. Hallelujah, hallelujah. Rabba halaba shikaboduromo ரேகே பேலேதி ஹரபா ஷகதரபோ ரிகபலதரபா. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி. வேதத்தை படிக்கும் பொழுது ஹalleluya, ஹalleluya, தாங்கள் நீதிமான், நீதிமான், நீதிமான் என்ற இந்த சத்தியம், இந்த சத்தம் அவர்களுடைய இருதயத்திலும் காதுகளிலும் ஆவியிலும் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். Hallelujah, hallelujah. Let the sound that they are the righteous come upon them in the name of Jesus. Hallelujah. Thank you, Lord. Rabahalama shikabadi karabo rebehelebe shialadaranama. Thank you, Lord. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகட்டும். Hallelujah, hallelujah. வெளிப்பாட்டின் ஆவி உண்டாகட்டும். தெளிந்த புத்தியின் ஆவி உண்டாகட்டும். ஞானத்தின் ஆவி உண்டாகட்டும். Hallelujah. வேத வசனத்துல கிறிஸ்துக்குள்ள தாங்கள் யார் என்ற சத்தியம் அவர்களுக்கு வெளிப்பாடாக உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்துக்குள்ள ஹalleluya நான் ஒரு நீதிமான். ஹalleluya. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால என்னால சகலத்தையும் செய்ய முடியும் என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாவதாக. ஹalleluya. கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு மரித்து உயிரோட எழும்பினார். நானும் அவரோட இன்றைக்கு உயிரோட எழும்பி இருக்கிறேன். புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். ஆகையால் நான் ஹalleluya சுகமா இருக்கிறேன், விடுதலையா இருக்கிறேன். பிசாசுக்கு என் மேல ஆதிக்கம் கிடையாது என்ற அந்த வெளிப்பாடு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நீங்க ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து மரிக்கும் பொழுது மரித்தீர்கள். உங்க பழைய மனிதன் கிறிஸ்துவோடே மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டீர். நீங்க கிறிஸ்து உயிரோட எழும்பும் பொழுது நீங்களும் புதிய சிருஷ்டியாக எழும்புனீங்க. பழைய மனுஷனா நீங்க இல்லைங்க. ரட்சிக்கப்பட்ட யாருமே பழைய மனுஷன் கிடையாது, புதிய சிருஷ்டி. யுவர் அ நியூ மேன். வேதம் சொல்லுகிறது புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். புட் ஆன் த நியூ மேன். நீங்க புதிய சிருஷ்டி, புதிய மனுஷனா இருக்கிறீங்க. பாவ உணர்வோ ஹalleluya பாவ சுவாபமும் உங்களுக்குள்ள கிடையாது. நீதிமான் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்குது. நீதிமான் என்ற அந்த சத்தியம் தான் உங்களுக்குள்ள இருக்கு. ஹalleluya. நீதியின் ஆவியை போதிக்கிற வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ரபஹலமா ஷகதரபோ லிகதரனமா. Thank you Lord, thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே.